நினைவுகளை சேர்த்தாலும் அரண்மனைகள் கட்டினாலும் மனதில் ஏக்கம் தீராதே. சாலமோன் ராஜா ஆனாலும் சகலமும் உன்வசம் என்றாலும் கொஞ்சம் நீ உற்று பார்த்தால் எதுவும் நிரந்தரம் கிடையாது. வந்தாரை வரவேற்பது நம்ம தமிழர் பண்பாடுங்க. அந்த விதத்துல இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம லிவிங் ஹோப் டாபர்னக்கல் போதகர்கள் மற்றும் விசுவாசிகள் சார்பாக வந்தனத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். வணக்கம். என்ன ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமே. சொல்லணுமே சொல்லணுமே எல்லோருக்கும் சொல்லணுமே, சொல்லணுமே சொல்லணுமே எல்லோருக்கும் சொல்லணுமே. மீட்பர் இயேசு மட்டுமே ரட்சகர் என்பதை சொல்லணுமே, மீட்பர் இயேசு மட்டுமே ரட்சகர் என்பதை சொல்லணுமே. இப்படியாக நம்ம எதை செஞ்சாலும் தேவனுக்குன்னு செய்யும் பொழுது அதை ஒழுங்கும் கிரமமா செய்யணும்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமா. நம்ம வில்லுப்பாட்டோட ஒழுங்கு என்ன தெரியுமா? தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா, வெள்ளினில் பாட ஆமா. வந்தருள்வாய் இயேசு தெய்வமே, வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. எட்டு கட்ட ராகத்தோடு இனிய நல் தாளத்தோடு, எட்டு கட்ட ராகத்தோடு இனிய நல் தாளத்தோடு பாடி சுவிசேஷம் சொல்ல கிருபை தர வேணும் ஐயா, பாடி சுவிசேஷம் சொல்ல கிருபை தர வேண்டும் ஐயா. வந்தருள்வாய் இயேசு தெய்வமே, வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. இன்னைக்கு வில்லுப்பாட்டுல நம்ம யார பத்தி பார்க்க போறோம்? யார பத்திக்கா? பாலகன் பிறப்ப பத்தி தான். பாலகனா? யாருக்கா அவரு? அவர்தான் பாலகனாய் பிறந்த இயேசுசாமி. பாலகனின் பிறப்பினை மக்கள் மனதினிலே, பாலகனின் பிறப்பினை மக்கள் மனதினிலே இதமாக எடுத்து சொல்ல வரம் தர வேண்டும் ஐயா, இதமாக எடுத்து சொல்ல வரம் தர வேண்டும் ஐயா. பாலகனின் பிறப்பினை மக்கள் மனதினிலே, பாலகனின் பிறப்பினை மக்கள் மனதினிலே இதமாக எடுத்து சொல்ல வரம் தர வேண்டும் ஐயா, இதமாக எடுத்து சொல்ல வரம் தர வேண்டும் ஐயா. வந்தருள்வாய் இயேசு தெய்வமே, வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரு நம்ம இயேசுசாமி. அவரை பத்தி ஒரு பாட்டாவே பாடுவோம். விண்ணகத்தில் தூதர் பாட வையகத்தில் பிறந்தாரே, விண்ணகத்தில் தூதர் பாட வையகத்தில் பிறந்தாரே. இயேசு விண்ணகத்தில் தூதர் பாட வையகத்தில் பிறந்தாரே, விண்ணகத்தில் தூதர் பாட வையகத்தில் பிறந்தாரே. மானுடர் வாழ்விலே மீட்பு தர வந்தார் ஐயா, மானுடர் வாழ்விலே மீட்பு தர வந்தார் இயேசு. மானுடர் வாழ்விலே மீட்பு தர வந்தார் ஐயா, மானுடர் வாழ்விலே மீட்பு தர வந்தார் ஐயா. வந்தருள்வாய் இயேசு தெய்வமே, வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. அப்படியாக்கா? என்னக்கா சொல்ற? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வந்தவரை பத்தி பெண்ணக்கா பேச்சு? அப்படி கேளுங்க ராசா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாலும் வெறும் 3 வருஷத்திலே இந்த உலகத்தை கலக்குனவர் தான் நம்ம இயேசுசாமி. அவரை பத்தி ஒரு பாட்டாவே பாடலாம் வாங்க. ஓ, பாடலாமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையில்ல தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாய்மையில்ல தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனி கொட்டிலே கோமகனோ தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பூப்பனி போல பூமியின் மீதே பிறந்த இயேசு ராஜனை போற்றி பாடுவோம். பூப்பனி போல பூமியின் மீதே பிறந்த இயேசு ராஜனை போற்றி பாடுவோம். பிறந்த
பிறந்தார் மாட்டுத் தொழுவத்திலே மகிமை அடைந்தார் மாந்தர் நடுவினிலே பிறந்தார் மாட்டுத் தொழுவத்திலே மகிமை அடைந்தார் மாந்தர் நடுவினிலே மகிமை அடைந்தார் மாந்தர் நடுவினிலே மகிமை அடைந்தார் மாந்தர் நடுவினிலே. பாலகன் இயேசுசாமியுடைய அம்மா கன்னிமரியால் வெளிநாட்டை சேர்ந்தவங்க தானே. அப்போ இயேசுசாமியும் வெளிநாட்டை சேர்ந்தவங்களாக்கா? அட அத நான் சொல்றேன் தம்பி. நீங்க வரும் பொழுது என்ன சாப்பிட்டு வந்தீங்க? அட அதை ஏன்க்கா கேக்குறீங்க? வர்ற அவசரத்துல ஒரு டீ ஆடியோ சாப்பிட்டு வந்தேங்க்கா. பாத்தீங்களா, நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. இந்த அடை, அதிரசம், அப்பம் இதெல்லாம் நாம ஒரு சமாச்சாரம். இத பத்திலாம் வேதத்துல நிறையவே போட்டிருக்கு. இந்த வெள்ளைக்காரந்திங்கிறது பீஸா, வேற ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, அதுவாக்கா பெகர்க்கா. அது பெகர் இல்லனே, பர்கர். அதத்தான் அவன் திங்கிறான். இந்த குத்துவிளக்கு சமாச்சாரம் அது நம்ம ஒரு கலாச்சாரம். 7 குத்துவிளக்கின் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறாருன்னு நம்ம இயேசுசாமியை பத்தி தான் வேதத்துல போட்டிருக்கு. அத ஒரு பாட்டாவே பாடலாமா? பாடலாமே. வெள்ளக்காரன் தின்பதெல்லாம் வெளிநாட்டு பீஸா, நம்ம ஊரு மக்கள் உண்பதெல்லாம் அடதானே ராசா. வெள்ளக்காரன் தின்பதெல்லாம் வெளிநாட்டு பீஸா, நம்ம ஊரு மக்கள் உண்பதெல்லாம் அடதானே ராசா. குத்துவிளக்கு மத்தியில உலாவி வந்தாரு, நம்ம ஊரு கலாச்சாரம் அதுதானே சாரு. குத்துவிளக்கு மத்தியில உலாவி வந்தாரு, நம்ம ஊரு கலாச்சாரம் அதுதானே சாரு. வெள்ளக்காரன் தின்பதெல்லாம் வெளிநாட்டு பீஸா, நம்ம ஊரு மக்கள் உண்பதெல்லாம் அடதானே ராசா. வெள்ளக்காரன் தின்பதெல்லாம் வெளிநாட்டு பீஸா, நம்ம ஊரு மக்கள் உண்பதெல்லாம் அடதானே ராசா. குத்துவிளக்கின் மத்தியில உலாவி வந்தாரு, நம்ம ஊரு கலாச்சாரம் அதுதானே சாரு. குத்துவிளக்கின் மத்தியில உலாவி வந்தாரு, நம்ம ஊரு கலாச்சாரம் அதுதானே சாரு. ஏசுசாமி நம்ம ஒரு சாமியாக்கா? இயேசுசாமி நம்ம ஊரு சாமி மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல உள்ள எல்லா மனுஷருடைய பாவத்துக்காகவும் பலியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டி அவரு. ஓ அப்படியா? இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி சரிதான் அண்ணே. ஆனா அக்கா இந்த நாட்டை சேர்ந்தவங்க சொல்றாங்களே, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அண்ணே. சொல்றேன் தங்கச்சி. அதாவது இயேசுசாமி இந்த நாட்டை சேர்ந்தவர்னு சொல்றது ஓரளவுக்கு உண்மைதான். அது எப்படின்னா, இயேசு பெத்லகேமில் பிறந்த பொழுது கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு இல்லையா? அந்த கிழக்கு தேசம் எதுன்னு தெரியுமா? எதுன்னு கொஞ்சம் பட்டுன்னு சொல்லுங்கண்ணே. அந்த கிழக்கு தேசம் நம்ம இந்தியா தேசம் தான். அட என்னென்ன சொல்றீங்க? நம்ம இந்திய தேசத்துல இருந்தா சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தாங்க? ஆமா, நம்ம வேதத்துல வெறும் சாஸ்திரிகள் மட்டும்தான் போட்டிருக்கு. ஆனா உண்மையிலே இவங்க யார் தெரியுமா? அப்ப யாருன்னு கொஞ்சம் பட்டுன்னு சொல்லுங்கண்ணே. சொல்றேன் ராசாத்தி. இவங்க பல புஸ்தகங்களை படிச்சு இயேசு பிறந்ததை முன்னதாவே அறிஞ்சிருந்தாங்க. புரியுதா? இவங்க தான் இந்தியா தேசத்துல இருந்து எருசலேமுக்கு போனாங்க. எப்படி போனாங்க, எதுல போனாங்கன்னு ஒரு பாட்டாவே பாடுவோமா? பாடலாமே. சூரியனும் மறைய சந்திரனும் தெரிய, சூரியனும் மறைய சந்திரனும் தெரிய, நட்சத்திர ஒளியில் நடந்தனரே சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள். பாலைவன தேசத்திலே பனி பொழியும் வேளையிலே, பாலைவன தேசத்திலே பனி பொழியும் வேளையிலே, நட்சத்திர ஒளியில் நடந்தனரே சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள். ஆனந்த சத்தத்தோட நட்சத்திர கூட்டத்தோட, ஆனந்த சத்தத்தோட ஒட்டகங்கள் கூட்டத்தோட, சூரியனும் மறைய சந்திரனும் தெரிய, சூரியனும் மறைய சந்திரனும் தெரிய, நட்சத்திர ஒளியில் நடந்தனரே சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள். பாலைவன தேசத்திலே பனி பொழியும் வேளையிலே, பாலைவன தேசத்திலே பனி பொழியும் வேளையிலே, நட்சத்திர ஒளியில் நடந்தனரே சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள். ஆனந்த சத்தத்தோட ஒட்டகங்கள் கூட்டத்தோட, ஆனந்த சத்தத்தோட ஒட்டகங்கள் கூட்டத்தோட, நட்சத்திர ஒளியில் நடந்தனரே சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள். இப்படியாக
நட்சத்திரத்தை தொடர்ந்து சாஸ்திரிகள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போன சாஸ்திரிகள் மச்சான் முன்னக்கூட்டியே சொன்னது போல நட்சத்திரத்தை தொடர்ந்து கழுத, குதிரை, ஒட்டகம்னு எருசலேமுக்கு போய் சேர 2 வருஷம் ஆச்சு. இப்படி போனவங்க சிலுக்கு ரோடு வழியாதான் எருசலேமுக்கு போய் சேர்ந்தாங்களாம். அக்கா, சிலுக்கு ரோடுன்னு சொன்னீங்களே, அது என்ன ரோடெல்லாம் சிலுக்காவா இருக்கு? என்னப்பா கேக்குறீங்க கேள்வி? சிலுக்கு ரோடெல்லாம் சிலுக்கா இருக்கும், ரிங் ரோடெல்லாம் ரிங்கா இருக்கும். அந்த காலத்துல சீனர்கள் பட்டு நூல் வியாபாரம் செய்யும் பொழுது இந்த ரோட்டை தான் அடிக்கடி பயன்படுத்தினாங்க. அதனாலதான் இந்த ரோடுக்கு சிலுக்கு ரோடுன்னு பேர் வந்துச்சு. அது சரி, இவ்வளவு பெரிய வானத்துல எவ்வளவோ நட்சத்திரங்க இருக்கும். குறிப்பா அவங்க எந்த நட்சத்திரத்தை பார்த்து போயிருப்பாங்க? அதானே மகராசி நட்சத்திரம்னா சாதாரண நட்சத்திரம் கிடையாது. இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ராசா பிறக்க போறாருன்னு சொல்ல வந்த நட்சத்திரமா அது பிரகாசமா தோணுச்சான். அந்த நட்சத்திரத்தை பார்க்க போனவங்க இயேசு பிறந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களாக்கா? இல்லையே, நம்ம ஆளுங்களை பத்தி தான் தெரியாதா? நட்சத்திரத்தை தொடர்ந்து போனவங்க நட்சத்திரத்தை கோட்டை விட்டாங்க. கோட்டையத்தான் விட்டாங்க. கோட்டையத்தான் விட்டாங்க. நட்சத்திரம் போன வழி போகாம தான் விட்டாங்க. சினரங்க போட்ட சிலுக்கு ரோடு வழியா எருசலேம் ராஜாவான ஏரோது கிட்ட போனாங்க. சினரங்க போட்ட சிலுக்கு ரோடு வழியா எருசலேம் ராஜாவான ஏரோது கிட்ட போனாங்க. நட்சத்திரத்தை கோட்டை விட்டாங்களா? சரி, அப்புறம் ஏன் ஏரோது ராஜா கிட்ட போகணும்? அதாவதுனே யூதருக்கு ராஜா யாரு? இயேசு சாமி. ஏரோது ராஜா எங்க இருந்தாரு? அரண்மனையில. அப்ப யூதருக்கு ராஜா எங்க பிறப்பாரு? அரண்மனையிலதான். அதனாலதான் சாஸ்திரிகள் மாட்டு தொழுத்திலையும் ஆட்டு தொழுத்திலையும் தேடாம அரண்மனைக்கு போனாங்க. போனவங்க சும்மா இருந்தாங்களா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி ஏரோது கிட்ட போய் யூதருக்கு ராஜா இங்க பிறந்திருக்காங்கன்னு கேட்டாங்க. ஏரோதுக்கு கோபம் வந்துருச்சு. போட்டிக்கு போட்டிய ஒரு ராஜா வந்துட்டான்னு 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொலை பண்ண சொல்லிட்டான். ஏரோது ஏன் 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொலை பண்ண சொன்னா? நான் சொல்றேன். அந்த காலத்துல ராஜாவை பார்க்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க. அத்தனை பேரையுமா ஞாபகம் வச்சிருக்க முடியும்? அப்படிதான் சாஸ்திரிகள் வந்து போனதையும் மறந்து போயிட்டான் ஏரோது ராஜா. அத ஒரு பாட்டாவே பாடலாமா? பாடுங்க. 2 வயது குழந்தைகளே பாவமா, ஏரோது கையில் அது மாட்டிக்கொண்டது நியாயமா? 2 வயது குழந்தைகளே பாவமா, ஏரோது கையில் அது மாட்டிக்கொண்டது சாபமா? புலம்பலும் அது அழுகையும் அது சோகமா? ஏரோது சதியிலத மாட்டிக்கொண்டது நியாயமா? புலம்பலும் அது அழுகையும் அது சோகமா? ஏரோது சதியிலத மாட்டிக்கொண்டது நியாயமா? பாவங்க அந்த 2 வயசு குழந்தைங்க. இந்த ஏரோதுக்கு மனசாட்சியே இல்லையாக்கா? இதெல்லாம் எரேமியா தீர்க்க தரிசனத்துல எழுதப்பட்டபடிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு. தூதர்கள் மேய்ப்பர்கிட்ட வந்து ரட்சகர் இயேசு சாமி பிறந்ததை சொன்ன உடனே ஆனந்த சத்தத்தோட போய் பணிந்து கொண்டாங்க. அதெல்லாம் சரி தம்பி, நானும் இவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டேன். யூதருக்கெல்லாம் ராஜா எவ்வளவு சாதாரணமாக ஒரு தொழுவத்தில் எப்படி பிறந்தாருன்னு அண்ணே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-7 வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் யாருடைய ரூபமாயிருந்தும் தேவனுடைய ரூபமாயிருந்தோம் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். இவரதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சபையாரே, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த உங்களை வெறுமையா அனுப்புறதுல எங்களுக்கு மனசில்ல. என்ன வாழ்த்திடலாமா? வாழ்த்திடலாமே. வாழியவே பல்லாண்டு காலம் நல்ல செய்தி கேட்க வந்த வாழியவே.